எல்லா புகழும் இறைவனுக்கே. இப்போ நம்ம இந்த செய்தியில பர்ஃபெக்ட் டென்ஸ், அது ஜெனரலா பர்ஃபெக்ட் டென்ஸ் சொல்றீங்க, அதுக்கு உச்சரிப்பு பர்ஃபெக்ட் டென்ஸ். பர்ஃபெக்ட் சொல்லலாம், இல்லைன்னா பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட் ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், மூணுமே இந்த செய்தியில பார்ப்போம். இது மிக மிக எளிதான காலம் இது. ஏன்னா பாஸ்ட் டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ் சொல்வதில் do, does, did, wrote, write, writes, doesn't write, don't write இந்த மாதிரி எல்லாம் வருது. இதுல வெரி சிம்பிள், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பர் இருக்கல்லவா, அதாவது ரைட், wrote, written எழுதிக்கிடுமே. ரைட், wrote, written, WRITTEN. இதுக்கு உச்சரிப்பு பாருங்க, written. ரிட்டன், அது ரிட்டன் இல்ல, ரிட்டன். இதே மாதிரி பாருங்க, மட்டன், அது மட்டன், 1 கிலோ மட்டன் வாங்கணும், அப்படி மட்டன் இல்லைங்க, அது மட்டன். கிச்சன், கிச்சன் சொல்லக்கூடாது, கிச்சன். சிக்கன், சிக்கன் பிரியாணி, சிக்கன், அது சிக்கன் அப்படி சொல்லக்கூடாது, சிக்கன். ரிட்டன், ரைட். கிச்சன், மட்டன். இது ஷர்ட்ல போடக்கூடாது, ஷர்ட்ல போடுறீங்களே அது பட்டன், பட்டன் கிடையாது, பட்டன், பட்டன். அதுபோல இது ரிட்டன். அப்போ இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரிட்டன் இருக்கல்லவா, இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ்ல இந்த ரைட்டும் ரோட்டும் வர மாட்டாங்க, இந்த ரெண்டும் வராது. இவங்க தெரிய வேண்டியது அவசியமும் இல்லை, ரிட்டன் மட்டும் தெரிந்தாலும் போதும். பர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம கிளீனா பேசிடலாம். இந்த ரெண்டும் வராது. கோ வெண்ட் வராது, கான் மட்டும் வரும். கோ வெண்ட் தெரிய வேண்டியது தேவையில்லை, கான். டேக், டுக், டேக்கன், TAKEN, டேக், டுக், டேக்கன். அப்ப இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மட்டும் தான் பயன்படும். மிக மிக எளிதான முறையில் இதை படிச்சிடலாம். ரெண்டாவது, பர்ஃபெக்ட் டென்ஸ் எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்க தெரிய வேண்டியது அவசியமும் இல்லை. ஏன்னா பள்ளியில படிக்கும்போது பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்போ பயன்படுத்தணும், இப்போ ஜஸ்ட் முடிஞ்ச ஒரு ஆக்ட் இருந்தா பயன்படுத்தணும், அதெல்லாம் நீங்க தெரிய வேண்டியது அவசியம் இல்லை. அதுக்கு தமிழாக்கம் தெரிஞ்சிட்டீங்கன்னா, நீங்க தமிழாக்கத்தில் அவன் வந்து இருக்கிறான், அவர்கள் எழுதி இருக்கிறார்கள், நான் சொல்லி இருக்கிறேன், இந்த மாதிரி வரக்கூடிய இடத்தில் சொல்லிட்டா போறோம். அது நீங்க தமிழ்ல எங்க சொன்னாலும் சரி. மோகன் வந்திருக்கார், மோகன் ஹேஸ் கம், இது எந்த நேரத்தில் சொல்லணும்னு நீங்க தெரியாம தமிழ்ல நீங்க எங்க சொல்வீங்களோ அந்த இடத்துல. நான் ஒரு டிக்ஷனரி வாங்கி இருக்கிறேன், அப்ப இது நீங்க எங்க தமிழ்ல சொல்றீங்களோ அங்கே இதை சொல்லலாம். ஐ ஹாவ் bought a dictionary. இப்ப இதை பாருங்க, இப்போ நீங்க இப்போ பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு ரிட்டன், டேக்கன், புரோக்கன், கிவன், சீன் இது மட்டும் பயன்படுத்தினா போறோம். இப்போ பார்ப்போமா, இது மிக மிக எளிதான டென்ஸ் ஆகும். இதுக்கு தமிழாக்கம் நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா, என்ன சார் இவ்வளவு ஈஸியா இருக்குன்னு சொல்ல போறீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ரிட்டன், WRITTEN, இதுக்கு மீனிங் என்ன? அது எப்படி சார் ரிட்டன் எழுதிட்டான், எழுதியாச்சு, எழுதி முடிச்சாச்சு, அப்படி கிடையாது. இந்த ரிட்டனுக்கு இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல வரக்கூடிய அத்தனை வேர்ட்ஸ் இருக்கல்லவா, பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதுக்கு தனி மீனிங் ஒண்ணு இருக்கு. ரிட்டன்னா எழுதி, பாருங்க அவ்வளவுதாங்க, எழுதி, இதுக்கு மீனிங் எழுதி. இது தெரியாம குழம்புறோம் நம்ம. எழுதி. சி, சோ, சீன் பார்த்து. கிவ், கேவ், கிவன் கொடுத்து. டேக், டுக், டேக்கன் எடுத்து. ரன், ரேன், ரேன், ரன், ரேன், ரன் ஓடி. சரிங்களா? அப்போ ரிட்டன்னா எழுதி, இதுக்கு மீனிங் எழுதிட்டான், எழுதி முடிச்சாச்சு, எழுதி முடிஞ்ச கதை அப்படி அல்ல, எழுதி. அப்போ இதுக்கு முன்னால பாருங்க ஒரு டேஷ் போட்டுறேன், ஐ, நான். அப்போ ஐ ரிட்டன், இதுக்கு மட்டும் மீனிங் சொல்லுங்க, நான் எழுதி. இது முற்று பெறாத ஒரு வினை, எழுதி. குட் மார்னிங் சார், குட் மார்னிங். ஐ ரிட்டன், அங்கே ஐ ரோட் எ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதினேன். ஐ ரைட் எ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். சொல்ற இடத்துல ஐ ரிட்டன் எ லெட்டர் சொல்லக்கூடாது. ஹீ கான் சொல்லக்கூடாது.
ஏன்னா he gone அவன் சென்று, he gone சொன்னா அவன் சென்று என்ற மீனிங். அது வினை எச்சம், முற்று பெறாத வினை. அப்போ எப்படி நம்ம அதை தனியா யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு கூட நம்மளுக்கு ஏதோ தேவைப்படுகிறது. அது துணை வினை, ஹெல்பிங் verb, auxiliary verb. பாருங்க, I written நான் எழுதி, have இதுக்கு மீனிங் நம்ம தெரியாம தான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இருக்கோம். ஹேவ்னா இருக்கிறேன். பாருங்க, தமிழ்லயே எழுதிருக்கோம், இருக்கிறேன் இருக்கிறேன் இருக்கிறேன். ஐ ஹேவ்னா நான் இருக்கிறேன். ரிட்டன்னா எழுதி, நான் எழுதி இருக்கிறேன். நீங்க எந்த இடத்துல சொன்னாலும் சரி, நான் எழுதி இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டுமானால் ஐ ஹாவ் ரிட்டன். சரிதானா? அதுக்கு பிறகு நீங்க போடக்கூடியதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேன்னா பின்னாலே சேர்த்துடுங்க. ஐ ஹாவ் ரிட்டன் ஏ லெட்டர். நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேன். இதுல என்ன கஷ்டம் உங்களுக்கு? ஒவ்வொரு வேர்டுக்கும் தனி ஐக்கு நான் என்ன சார் இது நான் எழுதியே, நான் எழுதி இருக்கிறேன். ஏ லெட்டர் ஒரு கடிதம், டு மை அங்கிள் என்னுடைய ஒரு மாமாவுக்கு. ஐ ஹாவ் ரிட்டன் அ லெட்டர் டு மை அங்கிள். நான் எங்க மாமாவுக்கு ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேன். அது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், அது மாறாது. இது நெகட்டிவ்ல நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கவில்லைனா வெரி சிம்பிள். ஹேவ் கு ஐ ஷார்ட் ஃபார்ம் ஹேவன்ட், HAVENT. ஐ ஹாவ் நாட் அதுக்கு ஷார்ட் ஃபார்ம் ஐ ஹேவன்ட் ரிட்டன் எ லெட்டர். ஐ ஹேவன்ட் ரிட்டன் எ லெட்டர். நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கவில்லை. என்ன கஷ்டம் இது? நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேன், நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கவில்லை. கொஸ்டின், இந்த ஹேவ் முதல்ல கொண்டு வந்துட்டா போறோம். ஹேவ் ஐ ரிட்டன் எ லெட்டர்? ஹேவ் ஐ ரிட்டன், நான் எழுதி இருக்கிறேனா? பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்கு. ஐ ஹாவ் ரிட்டன், இதுல நாட் போட்ட உடனே நெகட்டிவ் ஆயிருது. ஹேவ் முதல்ல கொண்டு வந்துட்டா கொஸ்டின் ஆயிருது. இதே தான் எல்லாத்துக்கும், வி யூ தே. சரிங்களா? இதை நீங்க லைனா நான் சொல்லிட்டே வரேன், நீங்க தமிழ்ல எழுதிக்கிடுங்க. பாருங்க, நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேன். ஐ ஹாவ் ரிட்டன் எ லெட்டர். ஐ ஹாவ் ரிட்டன் எ லெட்டர். நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேன். ஐ ஹேவன்ட் ரிட்டன் எ லெட்டர். எ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கவில்லை. நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேனா? ஹேவ் ஐ ரிட்டன் எ லெட்டர்? ஹேவ் ஐ ரிட்டன் எ லெட்டர்? நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேனா? என்ன கஷ்டம் இது? உங்கள்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், நீ ஒரு கடிதம் எழுதி இருக்கிறாயா? ஹேவ் முதல்ல கொண்டு வாங்க. ஹேவ் யூ ரிட்டன் எ லெட்டர்? இந்த டியூனிங் பாருங்க. ஹேவ் யூ ரிட்டன் எ லெட்டர்? எஸ், ஐ ஹேவ் ரிட்டன் எ லெட்டர். நோ, ஐ ஹேவன்ட் ரிட்டன் எ லெட்டர். இந்த டியூன் வேண்டாம். ஹேவ் யூ ரிட்டன் எ லெட்டர்? ஹேவ் யூ ரிட்டன் அ லெட்டர்? எஸ், ஐ ஹேவ் ரிட்டன் எ லெட்டர். நோ, ஐ ஹேவன்ட் ரிட்டன் அ லெட்டர். நோ, ஐ ஹேவன்ட் ரிட்டன் அ லெட்டர். ஆம், நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேன். எஸ், ஐ ஹேவ் ரிட்டன் எ லெட்டர். நோ, I haven't written a letter. No, I haven't written a letter. நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கவில்லை. Question, have you written a letter? ஐயாச்சு. அடுத்தால பாருங்க, we, நாம். அதே மாதிரி we have written a letter. நாம் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறோம். நாம் அல்லது நாங்கள். நாம் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறோம். We have written a letter. not கிடையாது. நாம் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறோம். We have written a letter. பாருங்க, இங்க இருக்கிறேனுக்கு இருக்கிறோம், அவ்வளவுதாங்க. We have written இருக்கிறோம், இருக்கிறேன், இருக்கிறோம். We have நாம் இருக்கிறோம். written எழுதி, எழுதிக்கு மீனிங் மாறாது. writtenக்கு நீங்க எந்த சப்ஜெக்ட் மாறினாலும் அந்த written எழுதி என்ற மீனிங் மாறாது. We have written நாம் எழுதி இருக்கிறோம். a letter to our uncle எங்களுடைய மாமாவுக்கு நாம் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறோம். Question, நீங்கள் உங்க மாமாவுக்கு ஒரு கடிதம் எழுதி இருக்கிறீர்களா? Have you written a letter to your uncle?
have you written? நீங்கள் எழுதி இருக்கிறீர்களா? நீக்கும் you தான், நீங்களுக்கும் you தான். Yes, we have written a letter. No, we haven't written a letter. இல்லை, நாம் ஒரு கடிதம் எழுதி இருக்கவில்லை. We haven't written a letter. Question, have you written a letter? Have you written a letter? Have you written a letter? நீங்கள் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறீர்களா? இது क्वेश्चनலேயே கொண்டு வருவோம். மேலிருந்தே क्वेश्चन கேட்டு ஆன்சர் சொல்லி பழகும். அப்பதான் உங்களுக்கு क्वेश्चन ஆன்சர் சொல்லக்கூடிய மெத்தடும் புரிஞ்சிடும். ஈஸி பாருங்க. உங்கள்கிட்ட கேட்கறாங்க, have you finished your project? உங்களுடைய திட்டம், உங்களுடைய ப்ராஜெக்ட் முடித்து விட்டீர்களா? முடித்து இருக்கிறீர்களா? எல்லாருக்கும் இதான். have you seen the Taj Mahal? நீங்கள் தாஜ்மஹல் பார்த்து இருக்கிறீர்களா? நம்ம ரிட்டன் வச்சே படிப்போம். ரைட்? have you, question பாருங்க, have you written? WRITTEN question இது. have you written? நீங்கள் எழுதி இருக்கிறீர்களா? பதில் என்ன? ஆம், நான் எழுதி இருக்கிறேன். yes, I have, தமிழ்ல எழுதிக்கிறோம், I have written. ஆம், நான் எழுதி இருக்கிறேன். இங்க ரிட்டனை தவிர ரோட்டோ ரைட்டோ ஒண்ணுமே வராது. ஒரே அந்த ரிட்டன் மட்டும் தெரிஞ்சாலும் போரும். நீங்க பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிடலாம். பிரசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். இது நீங்க ரைட் ரோட் தெரியவே வேண்டாம். அந்த மூணாவது காலம், தேர்ட் காலம்ல வருது அல்லவா, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா क्वेश्चनக்கும் வரும், ஆன்சர் பாசிட்டிவ்க்கும் வரும், நெகட்டிவ்க்கும் அதே தான் வரும். எஸ், ஐ ஹாவ் ரிட்டன் எ லெட்டர். ஆம், நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேன். அதுக்கு பிறகு நீங்க என்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருந்தா அப்படியே போட்டுருங்க. இல்லை, நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கவில்லை. நோ, ஐ ஹேவன்ட். பாருங்க, ஹேவ் நாட்டுக்கு ஷார்ட் ஃபார்ம் ஹேவன்ட். ஹேவன்ட் எப்படி சார் சொல்லணும்? ஹேவன்ட். ஐ ஹேவன்ட் ரிட்டன் எ லெட்டர். ஹேவ் யூ ரிட்டன் எ லெட்டர்? Yes, I have written a letter. No, I haven't written a letter. லெட்டர் நீங்க எழுதிக்கிறீங்க. இல்லை, நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கவில்லை. நீங்கள் எழுதி இருக்கிறீர்களா? Have you written? Yes, I have written. No, I haven't written. அடுத்தால அவர்கள் எழுதி இருக்கிறார்களா? பாருங்க, they எடுத்துக்கிடுங்க. Have they? அதேதாங்க, written. அவர்கள் எழுதி இருக்கிறார்களா? Yes, they have written. ஒரே சேஞ்சே கிடையாது, அதேதான். Yes, they have written. ஆம், அவர்கள் எழுதி இருக்கிறார்கள். No, they haven't written. No, they haven't written. No, they haven't written a letter to their uncle. சரிதானா? இப்போ have they written? Yes, they have written. இப்போ verb மாத்தி பார்ப்போம். Have they gone? G-O-N-E. இது எதுக்குள்ள பாஸ்ட் பார்ட்டிசிபிள்? go, went, gone. go, அது go கிடையாது. go, go, G-O, go. went, அதுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் gone. அப்ப இதுக்கு என்ன மீனிங் வரும்? ரிட்டனுக்கு எழுதி. gone னா சென்று. சென்று, இந்த ரூதான் நீங்க சென்று. சென்று. have they gone? அவர்கள் சென்று இருக்கிறார்களா? have they gone? அவர்கள் சென்று இருக்கிறார்களா? எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், அவர்கள் சென்னைக்கு சென்று இருக்கிறார்களா? have they gone to சென்னை? அவ்வளவுதாங்க. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங், have they gone? அவர்கள் சென்று இருக்கிறார்களா? yes, they have gone. இந்த இடத்துல அதே தான் போட போறீங்க, வேற ஒன்னும் மாத்த போடல. yes, they have gone. ஆம், அவர்கள் சென்று இருக்கிறார்கள். no, they haven't gone. இல்லை, அவர்கள் சென்று இருக்கவில்லை. என்ன கஷ்டம்? நீங்க பலபடி வேர்பை மாத்துவோம். அவர்கள் வந்து இருக்கிறார்களா? பாருங்க, பலபடி வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கம், கேம், கம். மூணாவதும் கம் தான், C-O-M-E, கம். வந்து, வந்து. பாருங்க, have they come? அவர்கள் வந்து இருக்கிறார்களா? எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் என்ன? அவர்கள் அரேபியாவில் இருந்து வந்து இருக்கிறார்களா? have they come from Arabia? அவர்கள்
டெல்லி, டெல்லி இதுக்கு உச்சரிப்பு பாருங்க, DELHI, டெல்லி, 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 டெல்லி. இங்கிலீஷ்ல நம்ம டெல்கி சொல்லக்கூடாது, நியூ டெல்லி. இங்கிலீஷ் உச்சரிப்பு என்ன? டெல்லி, 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 டெல்லி சொல்லக்கூடாது, டெல்லி, டெல்லி, நியூ டெல்லி. அப்போ அவர்கள் டெல்லியில் இருந்து வந்து இருக்கிறார்களா? Have they come from Delhi? Have they come from New Delhi? அவர்கள் நியூ டெல்லியில் இருந்து வந்து இருக்கிறார்களா? Yes, they have come. ஆம், அவர்கள் வந்து இருக்கிறார்கள். வேற ஒரு மாற்றம் கிடையாது. இது எந்த கம்? இதுல பலர் இந்த முதல்ல உள்ள கம், கம், கேம், கம், பிரசன்ட் டென்ஸ்ல ஒரு கம் இருக்கல்லவா, இந்த கம் நினைச்சிட்டு have they come, have they go, என்ன கம் இருக்கு இல்லையா சார்? அப்ப இந்த ரூல் தெரியாதனால இந்த கம் மூணாவது கம், கம், கேம், கம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கம் இல்லை அப்படி என்று நினைக்காமல் பிரசன்ட் டென்ஸ்லயும் கம் இருக்கு. have they come, have they go, தப்பு சொல்லக்கூடாது. have they gone, இப்போ கம் சொல்லி இருக்கீங்களேனா இது மூணாவது கம். ரூல் தெரிஞ்சிட்டுனா அவங்களுக்கு இந்த தவறு வராது. have they come from சென்னை, அவர்கள் சென்னையில் இருந்து வந்து இருக்கிறார்களா? அவர்கள் சென்னைக்கு வந்து இருக்கிறார்களா? have they come to சென்னை, சென்னைக்கு. இக்குன்னு சொன்னா இக்கு, டு. have they come to சென்னை, அவர்கள் சென்னைக்கு வந்து இருக்கிறார்களா? yes, இக்குனா டு. அவர்கள் சென்னைக்கு வந்து இருக்கிறார்களா? have they come to சென்னை? yes, they have come to சென்னை. இல்லை, அவர்கள் சென்னைக்கு வந்திருக்கவில்லை. no, they haven't come. அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டுருங்க. no, they haven't come. இது என்ன ஏதாவது கஷ்டம் இருக்கா? any verb past participle is right replaceable, you can replace. பாருங்க, கம் எடுத்துக்கிட்டு seen, have they எடுத்துட்டு you போடுங்களேன். have you seen, வேற எல்லாம் அப்படியே இருக்கு, வேற ஒரு சேஞ்ச் இல்லை. have you seen, நீங்கள் பார்த்து இருக்கிறீர்களா? my brother, என்னுடைய சகோதரனை, my brother, BROTHER. have you seen my brother, நீங்க என்னுடைய பிரதரை பார்த்திருக்கிறீர்களா? நீ சொன்னாலும் நீ என்னுடைய சகோதரனை பார்த்து இருக்கிறாயா? have you seen my brother? yes, I have seen your brother. seen பார்த்து, seen பார்த்து. ஆம், நான் உன்னுடைய சகோதரரை பார்த்து இருக்கிறேன். yes, I have seen your brother, your brother, BROTHER. ஆம், நான் உன்னுடைய சகோதரை, your brother னா உன்னுடைய சகோதரர். yes, I have seen, ஆம் நான் பார்த்திருக்கிறேன், ஆம் நான் உன்னுடைய சகோதரனை பார்த்திருக்கிறேன். no, I haven't seen, இது மாறவே செய்யாது. your brother, நான் உன்னுடைய பிரதரை பார்த்து இருக்கவில்லை. இது என்ன கஷ்டம்? ஏதாவது கஷ்டமா இருக்கா? this is supposed to be the easiest among the tenses. he, she, it வரும்போது ஒரு சின்ன சேஞ்ச் பாப்போமா? அது அப்போ he, she, it வரும்போது has வரும். அந்த ஒரு சேஞ்ச்னாலே தான் ஏன் சார் has வருது அப்படின்னா, தமிழ்ல பார்த்து இருக்கிறான், தமிழ்ல மாறுது இல்லையா? நான் பார்த்து இருக்கிறேன், நாம் பார்த்து இருக்கிறோம் மாறுதல்லவா? அதே மாதிரி ஆங்கிலத்தில் அவன், அவள், அது he. அது பாருங்க, has he written, வேற எல்லாம் அப்படிதான் இருக்கு. written அப்படி, அதுக்கும் அதே தான் வரும், has he written. அப்போ he, she, it வரும்போது has வந்துரும். அவன் எழுதி இருக்கிறானா? கிளியர். has he written, has he gone, அவன் சென்று இருக்கிறான். ரிட்டன் வந்து எழுதி தான், அது மாறவே செய்யாது. எழுதி, அவன் எழுதி இருக்கிறானா? அவன் எழுதி இருக்கிறானா? has he written, ஆம் அவன் எழுதி இருக்கிறான். yes, he has written. very simple. வேற past tense present tenseலயாவது உங்களுக்கு did வருமா, do வருமா, does வருமா, wrote வருமா, write வருமா, writes வருமான்னு டவுட். இங்க எல்லாத்துக்கும் ஒரே written தானே? written. yes, he has written. ஆம் அவன் எழுதி இருக்கிறான். இல்லை, அவன் எழுதி இருக்கவில்லை. no, he hasn't written. he hasn't, உச்சரிப்பு கவனிங்க, he hasn't written.
இல்லை, அவன் எழுதி இருக்கவில்லை. No, he hasn't written. அவன் எழுதி இருக்கவில்லை. Has he written an examination? அவன் ஒரு பரீட்சை எழுதி இருக்கிறானா? ஆம். Yes, he has written an examination. ஆம், அவன் ஒரு பரீட்சை எழுதி இருக்கிறான். No, he hasn't written an examination. இல்லை, அவன் ஒரு பரீட்சை எழுதி இருக்கவில்லை. ஈஸியா இருக்கா? பழையபடி ஷீக்கும் அதேதான். Has she written? அவள் எழுதி இருக்கிறாளா? Has she written? அவள் எழுதி இருக்கிறாளா? Yes, she has written. ஆம், அவள் எழுதி இருக்கிறாள். No, she hasn't written. இல்லை, அவள் எழுதி இருக்கவில்லை. அந்த இதுக்கு எழுதிதான். அடுத்தாலே அது எழுதி இருக்கிறதா? அது வந்து இருக்கிறதா? அந்த வேன் வந்து இருக்கிறதா? வேனுக்கு இட்டுன்னு போடுவோமே, அந்த வேன் வந்து இருக்கிறதா? he she இட்டுக்கு has தானா? has it come? has it come? கம்முக்கு மீனிங் என்ன வரும்? வந்து. அப்படியானா வந்து. has it come? has the van come? van வந்து இருக்கிறதா? has it come? yes, it has come. no, it hasn't come. அவ்வளவுதான். ஆம், அது வந்து இருக்கிறது. yes, it has come. ஆம், அது வந்து இருக்கிறது. மூணுக்கும் அதேதான். yes, it has come. no, it hasn't come. it hasn't come. இல்லை, அது வந்து இருக்கவில்லை. கிளீனா இருக்கா? நீங்க எத்தனை வினை சொல்லுங்க போட்டாலும் அது அப்படியே நீங்க மாத்தி சொல்லிட்டே வரலாம். has it gone? அது சென்று இருக்கிறதா? அது போய் இருக்கிறதா? அந்த வேன் மதுரைக்கு போய் இருக்கிறதா? has it gone? பாருங்க, has it gone? சென்று, போய் அல்லது சென்று. சென்று. has it gone? has it gone? அது சென்று இருக்கிறதா? has it gone? yes, it has gone. ஆம், அது சென்று இருக்கிறது. no, it hasn't gone. இல்லை, அது சென்று இருக்கவில்லை. என்ன ஏதாவது கஷ்டமா இருக்கா? இல்ல, வெரி சிம்பிள். அப்ப பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ரெண்டாவது இதுல ஒரு சின்ன சேஞ்ச் ஒன்று இருக்கு. என்னன்னா, நம்ம படிக்கும்போது நமக்கு அந்த டென்ஸ் சொல்லி கொடுக்கும் போதே பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்போ பயன்படுத்தணும்னா, இப்போ முடிஞ்ச சமாச்சாரத்தை பயன்படுத்தணும். அதை நீங்க கருதில் கொள்ளாமல் எப்போ நடந்திருந்தாலும் நம்மளுக்கு அது பிரச்சனையே கிடையாது. எங்க யூஸ் பண்ணணும்னா, தமிழ்ல நீங்க அவன் வந்திருக்கான், அவர்கள் போயிருக்கிறார்கள், அந்த இடத்துல இது யூஸ் பண்ணணும். தமிழ்ல நீங்க எங்க சொல்வீங்களோ அங்க சொல்லிட்டா போறோம். சரி, இதுல ஒரு சின்ன சேஞ்ச் பார்ப்போம். have you written? இப்ப நம்ம நீ எழுதி இருக்கிறாயா அப்படின்னு கேட்டோம். சரிதானா? have you written? நீ எழுதி இருக்கிறாயா? have you written? இப்போ இத have you எழுதி இருக்கிறாயா கேட்கறதுக்கு have you written தான். அப்போ எழுதி விட்டாயாக்கும் அதான். விட்டாயா, விட்டாயா எப்படி எழுது? விட்டாயா. have you எழுதி விட்டாயா? விட்டாயா. பாருங்க, நீ கடிதம் எழுதி விட்டாயா? எழுதிட்டியா? தமிழ்ல பேச்சுல நீ எழுதிட்டியாப்பா? நீ முடிச்சிட்டியா? வாங்கிட்டியா? கொடுத்துட்டியா? கொடுத்து இருக்கிறாயா? have you given? கொடுத்து விட்டாயா? have you given? ரெண்டும் இதான். இதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துருது. நீ கொடுத்து இருக்கிறாயா? have you given? கொடுத்து விட்டாயானா had வருமோ அப்படின்னு. இதே பாருங்க, I have தனியா எழுதுனேன். I have written. இப்ப இதுல நம்ம எப்படி படிக்கணும்னா, நான் எழுதி இருக்கிறேன். முதல்ல படிச்சோம் இருக்கிறேன். நான் எழுதி இருக்கிறேன். நான் எழுதி விட்டேன். இதான் விட்டேன். நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேன். நான் ஒரு கடிதம் எழுதி விட்டேன். இதான். அதனாலதான் majority of the people fail to understand the theme. எழுதி இருக்கிறேன் சொன்னீங்க, I have written. எழுதி விட்டேன்னா I had written இருக்குமோ? அதே மாதிரி பாருங்க, he வச்சு பார்ப்போமே. அவன் வந்து இருக்கிறான். he has come. he has. அவன் வந்து இருக்கிறான். இது hasக்கு இருக்கிறான். இருக்கிறான்.
சார் நீங்க தமிழ்ல சொல்லி தந்தா அது கரெக்டா சூட் ஆகணும் அல்லவா? ஆகுது பாருங்க. he has come, வந்து, he has come, அவன் வந்து, இது வந்து மாறாது, வந்து, அவன் வந்து இருக்கிறான். he has come from Arabia, அவன் அரேபியாவில் இருந்து வந்து இருக்கிறான். அவன் அரேபியாவில் இருந்து வந்து விட்டானுக்கும் இதாங்க, விட்டான். பாத்தீங்களா? அப்போ இதுல இது ரெண்டுமே இதான். அப்போ நம்ம ஹேஸ்க்கு மீனிங் அவன் வந்திருக்கிறான், அவன் வந்து விட்டான், அவன் முடித்திருக்கிறான், அவன் முடித்து விட்டான். அவன் பிஇ முடித்திருக்கிறான், அவன் பிஇ முடித்து விட்டான். பிஇ ஒன்னு இருக்கு பாருங்க, இது என்ன? பேச்சுலர் ஆஃப், நேற்று எழுதியிருந்தீங்க, பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் கிடையாதுங்க, அது இ கிடையாது, பேச்சுலர் ஆஃப் என்ஜினியரிங். he has completed BE, அவன் BE முடித்து இருக்கிறான். நான் கேட்கிறேன், உங்க இரண்டாவது மகன், செகண்ட் சன், யுவர் செகண்ட் சன், has he completed his BE? அவன் அவனுடைய BE முடித்து விட்டானா? அதுக்கும் இதுதான். has he completed, has he finished, has he completed his course? அவன் அவனுடைய கோர்ஸை முடித்து விட்டானா? yes, he has completed his course. ஆம், அவனுடைய கோர்ஸை முடித்து விட்டான். no, he hasn't completed his course. இல்லை, அவன் அவனுடைய கோர்ஸை முடித்து இருக்கவில்லை, முடித்து விடவில்லை. புரியுதா? அப்போ எழுதி இருக்கிறேன், எழுதி விட்டேன், இது ரெண்டுக்கும் இதான். அதுல தான் ஒரு சின்ன ப்ராப்ளம், அதை வச்சும் படிச்சிடும். நான் இப்ப பேசிட்டே இருக்கும்போது இது எந்த இடத்துல பயன்படுத்தணும் வித்தியாசம். சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஏன்பா நீ கொடுத்துட்டியா? எப்போ கேட்க முடியும்? நான் உங்களிடம் ஏதோ ஒரு பொருள் கொடுத்து யாரிடமாவது கொடுக்க சொல்லி இருந்தா தான் கேட்க முடியும். நான் உங்கள்கிட்ட ஒண்ணுமே சொல்லாம கொடுத்துட்டீங்களா? என்ன சார் கொடுத்துட்டீங்களா? நீங்க ஒன்னும் சொல்லலையே. பக்கத்துல இருக்கிற ஆளு என்ன சொல்றாரு சார், நீங்க முடிச்சிட்டீங்களா அப்படின்னு எப்போ கேட்க முடியும்? நான் உங்களிடம் ஏதாவது ஒரு ஹோம்ஒர்க்கை, ஏதாவது ஒரு காரியத்தை முடிக்க சொல்லி இருந்தால் மட்டும்தான் நீங்க முடிச்சிட்டீங்களா. அப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கும் போது மூணாவது நபர் இதே இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்கும் போது, சார் வந்து அவரிடம் ஏதோ முடிக்க சொல்லி இருக்கிறாரு, அதான் கேட்கிறார். முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன். கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேன். எப்போ கேட்க முடியும்? நான் உங்களிடம் ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து யாரிடமாவது கொடுக்க சொல்லி இருந்தால்தான், தம்பி கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேன் சார். சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். எல்லாத்துக்கும் இதுதான். சொல்லி இருக்கீங்களா? சொல்லி இருக்கேன். சொல்லிட்டீங்களா? அப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு பொருளை டிக்ஷனரி வாங்க சொல்லியிருப்பேன், நீங்க வாங்கிட்டீங்களா? have you bought? yes, we have bought. நான் உங்கள்கிட்ட வாங்க சொல்லாமல வாங்கிட்டீங்களான்னு கேட்க முடியாது. ஓகே, இதுல இவ்வளவு மீனிங் இருக்கு. இப்போ நம்ம ஒரு நபரை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், மற்றவன் வந்துட்டானா, மற்றவன் வந்துட்டானா, வந்து விட்டானா, வந்துட்டானா, அவன் வந்துட்டான் சார். மற்றவன் போயிட்டானா, போயிட்டான். அவர் சாப்பிட்டாரா? சாப்பிட்டார். அவர் சாப்பிட்டிருக்காரா? சாப்பிட்டிருக்கார். அவர் முடிச்சிட்டாரா? முடிச்சிட்டார். அப்போ அது ரெண்டுக்கும் அதே தான். இதுவும் ஒரு படிச்சிடும். have you completed, நீங்க முடித்து விட்டீர்களா? have you, இதுவும் எழுதிக்கிடுங்க. have you completed, COMPLETED, completed. இதுக்கு completed என்று உச்சரிப்பாங்க. அது complete, அது டிட்டும் இல்லை டெட்டும் இல்லை. completed, 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 completed. இதுக்கு ரெண்டு கேடல completed. have you completed? இந்த எந்த completed? complete, completed, completed. மூணாவது past participle. have you completed? நீங்கள் முடித்து விட்டீர்களா? ஏதாவது your project, நீங்கள் உங்களுடைய ப்ராஜெக்டை முடித்து விட்டீர்களா? have you submitted your thesis? உங்களுடைய thesis-ஐ சப்மிட் பண்ணி விட்டீர்களா? அதே கேட்பேன். have you completed your project? உங்களுடைய ப்ராஜெக்டை முடித்து விட்டீர்களா? அதுக்கு பதில் ஆமா சார். yes, I have completed my project. ஆம், yes, I have completed my project. completed, I have completed my project. சேர்த்துக்கிறீங்களேன். PROJECT. yes, I have completed my project. have you completed your project? நீங்க உங்களுடைய ப்ராஜெக்டை முடித்து விட்டீர்களா? yes, I have completed my project. இல்லை. no, I haven't completed my project. I haven't completed my project. இது மூணாவது completed. PLETED. no, I haven't completed my project. என்ன கேட்டாலும் क्वेश्चनல எப்படி இருக்கும், ஆன்சர்ல அப்படியே வந்துரும்.
அப்போ he she it வச்சு பார்ப்போம். இது அவன் சென்னைக்கு வந்து விட்டானா, வந்து இருக்கானா, வந்து விட்டானா, ரெண்டும் இதான். has he come, has he come. அவன் வந்து இருக்கிறானா, வந்து விட்டானா. has he come, அவன் வந்துட்டானா. yes he has come, yes he has come. ஆம் அவன் வந்து விட்டான். no he hasn't come, வந்து விடவில்லை. no he hasn't come, he hasn't come. பாருங்க எவ்வளவு ஈஸியா பாருங்க. no he hasn't come. அவள் வந்து விட்டாளா, has she come, yes she has come. no she hasn't come. அவள் வந்து விட்டாளா. has the chief guest come, மீட்டிங்காக ரெடி பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். சீஃப் கெஸ்ட் வந்தாச்சா. has the chief guest come. இனி ஒன்று அடிக்கடி நம்ம யூஸ் பண்றது கண்டிப்பா உங்களுக்கு தேவை உள்ளது. ஏன்னா சாப்பாட்டுக்கு வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்கல்லவா. மாப்பிள்ளை வந்தாச்சா, கல்யாண வீட்டில் என்னங்க இவ்வளவு மாப்பிள்ளை வந்தாச்சா, இவங்க மாப்பிள்ளைக்காக வெயிட் பண்ணல, உடனே பந்திக்காக போறதுக்காக மாப்பிள்ளை வந்தாச்சா. has the bridegroom, B-R-I-D-E, bridegroom, G-R-O-M, groom, G-R-O-O-M-E, has the bridegroom, G-R-O-O-M-E கிடையாதுங்க. has the bridegroom come, ஸ்பெல்லிங்கும் ஞாபகம் இல்லை. has the bridegroom come, ஏன்னா நாங்க bridegroom ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு அல்லவா, அதனால அந்த bridegroom ஸ்பெல்லிங் ஞாபகத்தில் நிக்க மாட்டேங்குது. has the bridegroom come, has the bridegroom come. மாப்பிள்ளை வந்தாச்சா கேட்பீங்களா கல்யாண வீட்டில். ஏதோ மாப்பிள்ளைக்கு மேல பெரிய அக்கறையோட கேட்கல, இல்ல சீக்கிரம் தாலி கட்டு முடிஞ்சா சாப்பிட்டுட்டு போலான்னு அந்த அக்கறையோட கேட்டா ரொம்ப க்ளோஸ் போல இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. மாப்பிள்ளை வந்தாச்சா. has the bridegroom come, yes the bridegroom has 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 come. மாப்பிள்ளை வந்தாச்சு. no the bridegroom, no the bridegroom, G-R-O-O-M, no the bridegroom hasn't come, hasn't come yet ஒரு சேர்த்துருவாங்க. இனியும், yetனா இனியும். no the bridegroom hasn't come yet, இனியும் மாப்பிள்ளை வந்து விடவில்லை. மாப்பிள்ளை வந்தாச்சா. has the bridegroom come. chief guest வந்துட்டாங்களா, மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. chief guest வந்தாச்சா. has the chief guest come, yes the chief guest has come. வந்துட்டாரா, chief guest வந்து விட்டாரா. yes the chief guest has come, no the chief guest hasn't come. சார் மாப்பிள்ளைக்கு bridegroom, பெண்ணுக்கு bride. இந்த பெண்ணுக்கு bride சொன்னோடனே எனக்கு ஒரு சின்ன ஒரு வேர்ட் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். கல்யாண பத்திரிக்கையில சௌபாகியவதிக்கு இப்படி சௌன்னு SOW போடுறாங்க, பார்த்திருப்பீங்க. இந்த SOW, SEW, SO இது சோனா ஆகையால் சௌ. SEW தைப்பது, தையல் மெஷினுக்கு அதை யூஸ் பண்ணுவோம். இது SOW சோ, மூணுமே சர்வ் சர்வ் சர்வ். இப்படி உச்சரித்தால் மூணு ஒரே உச்சரிப்பு. சர்விங் மெஷின், சிவிங் மெஷின் அல்ல அது. நம்ம ஒரு சூவிங் மெஷின் வாங்கணும், சிவிங் மெஷின் வாங்கணும் அப்படி சொல்லக்கூடாது. சர்விங் மெஷின். we bought a sewing machine last week. நாம் போன வாரம் ஒரு தையல் மெஷின் வாங்கினோம். sewing machine. serve ஆகையால் serve விதை விதைப்பது, சரிதானா. இதே சவ் என்று உச்சரித்தால், இந்த விதைக்கிறோம் இல்லையா, இதே சவ் என்று நம்ம உச்சரித்தால், சவ் தமிழ்ல எப்படி சவ் இப்படிதானே எழுதுவீங்க. சவ் என்று உச்சரித்தால் பெண் பன்றின்னு அர்த்தம். ஃபீமேல் பிக், ஃபீமேல் பிக், பெண் பன்றி. தயவு செய்து சௌபாகியவதிக்கு சவ் என்று எழுதாதீங்க. அது சவ் என்றால் ஆங்கிலத்தில் ஃபீமேல் பிக். ஓகே. அப்போ பிரைடுனா புது பெண். ஓகே, மணமகள். ஓகேமா. has the bridegroom come. மாப்பிள்ளை வந்தாச்சா. yes the bridegroom has come. மாப்பிள்ளை வந்து விட்டார். வந்தாச்சா, வந்து விட்டாரா, வந்துட்டாரா. yes the bridegroom has come. no the bridegroom hasn't come yet. அப்போ he she itக்கு இதுதான். அந்த வேன் வந்துட்டா, ட்ரெயின் வந்தாச்சா கேட்கிறோம். has the train come, வந்து விட்டதா. has the train come, ட்ரெயின் வந்து விட்டதா. அதேதான்.
ட்ரெயின் வந்து இருக்கிறதா சொல்றதும் இதுதான், வந்து விட்டதா இதுதான். has the train come, has the train, T-R-A-I-N, has the train come, train வந்து விட்டதா, yes the train has come, yes ஏன்னா it, yes the train has come, ஆம் train வந்து விட்டது. no the train hasn't come, the train hasn't come yet, hasn't come வந்து விடவில்லை, yetனா இனியும். has the train come, train வந்து விட்டதா, ஏற்கனவே சொன்னேன் has it come, அது வந்து இருக்கிறதா சொல்றதுக்கும் இதுதான், வந்து விட்டதா சொல்றதுக்கும் இதுதான். நீங்க முடிச்சிட்டீங்களா, have you completed, நீங்க முடிச்சிருக்கீங்களா, have you completed, நீங்க என்ன முடிச்சிருக்கீங்க, what have you finished, I have finished BA, நான் BA முடித்து இருக்கிறேன் சொல்லலாம். அப்போ present perfect tense வந்து அவன் ஒரு ரிவைஸ் பண்ணிடுறேன், நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேன், I have written a letter, நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கவில்லை, I haven't written a letter, நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேனா, have I written a letter, நான் ஒரு கடிதம் எழுதி விட்டேன், I have written a letter, நான் ஒரு கடிதம் எழுதி விடவில்லை, I haven't written a letter, நான் ஒரு கடிதம் எழுதி விட்டேனா, have I written a letter. அவன் ஒரே ஒன்று அவன் வச்சு சொல்லிடுவோம், அவன் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறான், அவன் BE முடித்து இருக்கிறான், he has completed BE, அவன் BE Bachelor of Engineering முடித்து இருக்கிறான், அவன் BE முடித்து இருக்கவில்லை, he hasn't completed BE, அவன் BE முடித்து இருக்கிறானா, has he completed BE. இதை முடித்து விட்டான், அவன் BE முடித்து விட்டான், he has completed BE. question, அவன் BE முடித்து விட்டானா, has he completed BE. ஆம் அவன் BE முடித்து விட்டான், yes he has completed BE. இல்லை அவன் BE முடித்து விடவில்லை. ரைட், இப்போ present perfect பார்த்தோம். have, has, I have written, we have written, you have written, he has written, she has written, it has written, they have written. இது present perfect பார்த்தோம். இதே வந்து நீங்க present perfectா, past perfectா, future perfectா, past tenseஆ இதை பத்தி கவலையே பட வேண்டாம். just now இப்போ இந்த ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கும்போது நான் கொஞ்சம் விலகினோடனே ஒரு ஃபோன் வந்தது, செல்ல கூப்பிட்டு கோவில்பட்டியிலேருந்து ஒருத்தர் கேட்குறாரு, சார் present perfectக்கும் present perfect continuous tenseக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறாரு. அப்போ இதை நீங்க அந்த டென்ஸே மறந்துடுங்க, பிகாஸ் தமிழாக்கம் சரியா தெரியாதனால இது ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் ஆக்ஷன், we should use present perfect tense, எப்போ பின்னாலே எப்போ முடிஞ்சது அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தமிழ்ல உங்களுக்கு நான் எழுதியிருக்கேன்ப்பா, I have written, அவன் எழுதியிருக்கான், he has written, அவங்க போயிருக்காங்க, they have gone. இப்போ நாங்க say for example இப்போ முடிஞ்ச ஆக்ஷன்னா உங்க அப்பா என்ன முடிச்சிருக்காரு, எங்க அப்பா BA முடிச்சிருக்காரு, எங்க அப்பா 50 வருஷம் ஆச்சு BA முடிச்சு, இப்போ முடிச்சிருக்கிறாரு. my father has completed BA, எங்க அப்பா இப்போ 1955 முடிச்சிருப்பார் BA. அப்போ 55 முடிச்சதுக்கு present perfect பயன்படுத்துறோம். அதே இப்போவா அப்போவா அது கிடையாது. அவன் வந்திருக்கானா, has he come, yes he has come. புரியுதா, அவன் வந்து கொண்டே இருக்கானா 6 மாசமா, has he been coming. அப்போ அந்த தமிழ் ஆக்கம் படிச்சிட்டோம்னா அது எந்த இடத்தில் நம்ம பயன்படுத்தணும்னு ஈஸி ஆயிடும். இப்போ நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்ப்போம். இந்த டென்ஸை நீங்க மறந்துருங்க, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல had மட்டும் யூஸ் பண்ணும், வெரி வெரி ஈஸி. என்ன பாருங்க, இதை வந்து have, had, வெரி சிம்பிள். hadனா இது பாருங்க, I had, பாருங்க I had, இதுக்கு தமிழ் மீனிங் நம்மளுக்கு தெரியாது. நான் இருந்தேன், பாருங்க இருந்தேன், இவ்வளவுதாங்க இதுக்கு மீனிங். இது தெரியாதனால நான் இருந்தேன், I had, I had 10 rupees, என்னிடம் 10 ரூபாய் இருந்து, அது ஒரு மீனிங். இங்கே I had written, WRITTEN, பாருங்களேன் ரிட்டனுக்கு மீனிங் என்ன படிச்சோம், எழுதி, அது மாறவே செய்யாது, எழுதி. I had written, நான் எழுதி இருந்தேன். என்ன கஷ்டம் இதுக்கு, இது எந்த இடத்துல பயன்படுத்தணும்னு என்ன கேள்வி. நான் ஒரு கடிதம் எழுதி இருந்தேன், I had written a letter. நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேன், I have written a letter.
கிளீனா? அப்ப எந்த இடத்துல பயன்படணும்னு உங்களுக்கு என்னத்துக்கு அந்த கவலை? எப்ப முடிஞ்சது, எங்க முடிஞ்சது, ஏன் முடிஞ்சது, அதெல்லாம் கவலையே வேண்டாம். நான் சென்னை போயிருந்தேன், இருந்தேன். ஐ ஹேட் கான். பாருங்க, கான்னா சென்று, கான், GONE, கான். ஐ ஹேட் கான், சென்று. ஐ ஹேட் கான், நான் சென்று இருந்தேன். இது எப்போ நடந்தா என்ன? நீங்க தமிழ்ல போன வாரம் நான் உங்க வீட்டுக்கு வந்தேன் சார், நீங்க இல்லையே. நான் சென்னைக்கு சென்று இருந்தேன், நான் சென்னை போயிருந்தேன். ஐ ஹேட் கான், இருந்தேன். ஐ ஹேட் கான், ஒவ்வொன்றுக்கும் தனி மீனிங் இருக்கதானே செய்யுது. இதுக்கு பலபடி. இது பொதுவா கேட்கக்கூடிய கேள்வி பாருங்க. இது நான் இப்படி சொல்வது உண்டு நம்மளுடைய மாணவர்களுக்கு. திரும்ப திரும்ப கோச் பண்ணும்போது பலபடி அவங்க பேசிக் வந்துருவாங்க. நான் சொல்லுவேன், உங்களுக்கு அந்த பாம்பு ஏணி விளையாட்டு விளையாடுவாங்கல்ல, போட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஏணியில அப்படி ஏறி போவோம். பலபடி பாம்பு விழுங்கி கீழே கொண்டு வந்தோம். வந்துட்டு சார் இத பாருங்க, இந்த கேள்வி எல்லாம் கேட்கறது உண்டு. He wrote, இப்படி ஒண்ணு இருக்கு. He has written. பாருங்க, குழப்பத்தை பாருங்க. He had written. இப்படி எழுதி வச்சுக்கிறாங்க. He wrote, அவன் எழுதினான். தமிழ்ல எழுதணுமா? நீங்க எழுதிக்கிடுங்க. He wrote, அவன் எழுதினான். He has written, அவன் எழுதி இருக்கிறான். படிச்சிட்டோம்ல, எழுதி இருக்கிறான். He had written, அவன் எழுதி இருந்தான். அப்போ he wrote, அவன் எழுதினான். He has written, அவன் எழுதி இருக்கிறான். He had written, அவன் எழுதி இருந்தான். எல்லாம் முடிச்ச பிறகு கேட்பாங்க, சார் அவன் எழுதினான், எழுதி இருக்கான், எழுதி இருந்தான், மூணு பாஸ்ட் டென்ஸ் தானே. He wrote சொன்னா என்ன? He wrote சொன்னா என்ன? இந்த கேள்விக்கு பதிலே கிடையாது. அது என்னன்னா, பாம்பு பலபடி விழுங்கி கீழே கொண்டு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஏணியில போறீங்க. நீங்க தாயம் 2, 3 போட்டு ஏணியில போறீங்க. மேல போன உடனே பாம்பு விழுங்கி பலபடி கீழே கொண்டு வந்துருது. நீங்க இது பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் சரிதான். நீங்க மூணுமே பாஸ்ட் டென்ஸ் தானே. He wrote சொன்னா போதாதா? He has written சொல்லணுமா? அது வேண்டாம். நீங்க என்ன சொல்லணும்? அவன் எழுதியிருக்கானா? இது அவன் வந்திருந்தான். பாருங்க, அவன் வந்தான். He came, past tense. கம்முக்கு past tense, came. அவன் வந்தான். He has come, அவன் வந்திருக்கான். இந்த மூணாவது கம், ஏன்னா have, has, had வந்தா past participle தான் வரும். அவன் வந்திருக்கான். He had come, அவன் வந்திருந்தான். ஏங்க இதுல நீங்க என்ன டவுட் உங்களுக்கு? உங்க அண்ணன் நேத்து வந்திருந்தான் சொல்ற இடத்துல your brother had come, வந்து இருந்தான். இது பாருங்க, இது இருந்தான், இருந்தான். இருக்கிறான், பாருங்க இருக்கிறான். இதை நீங்க எங்கே பயன்படுத்தணும்? வந்தான். நீங்க வந்தான் சொல்லணும்னா இதை சொல்றீங்க. he came, உன் தம்பி நேத்து வந்தான்பா. your brother came yesterday. உன் தம்பி வந்திருக்கான். your brother has come. உன் தம்பி வந்திருந்தான். your brother had come. அப்போ நீங்க தமிழ்ல என்ன சொல்லணுமோ அதுக்கு ஈக்குவலா கண்டுபிடிச்சு சொல்லிட வேண்டியதாண்டி. அது என்ன டென்ஸ்? பலபடி பாம்பு விழுங்கின மாதிரி பலபடி திரும்பி அது என்ன டென்ஸ்? பாஸ்ட் டென்ஸ் தானே எல்லாமே. he came சொன்ன போதாதானா? தமிழ்ல அவன் வந்தான் சொன்ன போதும்னா he came சொல்லுங்க. அவன் வந்திருக்கானா he has come. அவன் வந்து இருந்தான் he had come. கிளியர், வெரி சிம்பிள். இப்ப பாருங்க பாஸ்ட் பர்ஃபெக்ட். இந்த டென்ஸை பத்தி நீங்க மறந்துருங்க. இதுக்கு நான் ஒரு சார்ட் போட்டு தாரேன் உங்களுக்கு, ரொம்ப ஈஸியா. பாருங்க, he வச்சிருங்களேன். he பாருங்க, டேஷ், has, had, will have, இப்படி ஒண்ணு வச்சுக்கிடுங்க. இது ஒரு பாக்ஸ் வேணா போட்டுக்கிடுங்க. he has, he had, he will have. அதே மாதிரி ஐக்கும் I have, had, will have. வேணும்னா சுருக்கி எழுதிக்கலாமே. இதுவும் பாருங்க, இதை நீங்க இப்படி எழுதிக்கிட்டீங்கன்னா he has, had, will have. பாருங்க இப்படி ஒரு
ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் போட்டுக்கிடுங்க. சரிதானா? I have, I had, I will have. சரிதானா? He has, he had, he will have. இதுக்கு தமிழ் மீனிங் எழுதிக்கிறோம். I have, நான் இருக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? இருக்கிறேன். நான் இருந்தேன். இருந்தேன். நான் இருப்பேன். இருப்பேன். அவ்வளவுதாங்க. நான் இருப்பேன். இங்கே அவன் இருக்கிறான். இருக்கிறான். அவன் இருந்தான். இருந்தான். அவன் இருப்பான். இவ்வளவுதாங்க. இங்க லாஸ்ட்ல போடக்கூடியது எல்லாத்துக்கும் ஒரே verb தான். எழுதி, ரிட்டன். இதுக்கும் அதுக்கும் ஒண்ணுதாங்க. ஐக்கும் ரிட்டன் தான், விக்கும் ரிட்டன் தான், தேக்கும் ரிட்டன் தான். பாருங்க, ஐ ஹாவ் ரிட்டன், நான் எழுதி இருக்கிறேன். நீங்க சொல்லும் போது இதை சொல்லிடுறீங்க. ஐ ஹேட் ரிட்டன், நான் எழுதி இருந்தேன். இதுல என்ன கஷ்டம்? நீங்க எந்த இடத்துல நான் எழுதி இருந்தேன்னு சொன்னா இதை சொல்றீங்க. நான் நாளை இந்நேரம் எழுதி இருப்பேன். ஐ வில் ஹாவ் ரிட்டன் எ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதி இருப்பேன். he வந்தாச்சு. he has written, அவன் எழுதி இருக்கிறான். என்ன கஷ்டம்? ஒவ்வொரு வார்த்தைக்கும் தமிழ் இது எழுதி, எல்லாத்துக்கும் எழுதி தாங்க. எழுதி. he has written, அவன் எழுதி இருக்கிறான். had இருந்தான். he had written, அவன் எழுதி இருந்தான். உன் தம்பி எனக்கு ஒரு கடிதம் எழுதி இருந்தான். your brother had written a letter to me. இது எந்த இடத்துல பயன்படணும், என்ன கேள்வி, எந்த இடத்துல பயன்படுத்த வேண்டும் என்று என்னத்துக்கு கேள்விங்க. தமிழ்ல நீங்க சொல்லணும். உன் தம்பி எனக்கு ஒரு கடிதம் எழுதி இருந்தான். your brother had written a letter to me. போன வருடம், லாஸ்ட் இயர். சரிதானா? உன் தம்பி என்னிடம் சொல்லி இருந்தான். your brother had told me. tell, told, சொல்லி இருந்தான். சொல்லி இருக்கான். உன் தம்பி என்கிட்ட சொல்லி இருக்கான்பா. your brother has told, இருக்கிறான். பாருங்க, has, சொல்லி இருக்கிறான். told, சொல்லி. will have, இருப்பான். இருப்பான். he will have written, அவன் எழுதி இருப்பான். நாளைக்கு நேரம் வந்து அவன் எழுதி இருப்பான். நீ வாப்பா வந்து வாங்கிட்டு போ. இப்போ இந்த சார்ட் பாருங்க, நீங்க அழகா இதே ஆளுக்கு தகுந்த மாதிரி ஒரு சார்ட்டை போட்டீங்கன்னா 3 டென்ஸும் இதுல வந்துட்டு, டென்ஸை பத்தி கவலையே வேண்டாம். நீங்க இதை சொல்லணும்னா say for he, she, அவள், she has, அவள் இருக்கிறாள். மாறும் இல்லையா? இருக்கிறாள். 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 சரிதானா? இருந்தாள். டால் மட்டும் மாத்தின போறோமே, இருந்தாள். ரைட்? இருப்பாள், இது மட்டும் மாத்தின போறோம். சரிதானா? இருப்பாள். she has written, அவள் எழுதி இருக்கிறாள். என் தங்கச்சி ஒரு கடிதம் எழுதியிருக்கா எனக்கு. அரேபியால நீங்க இருக்கீங்க. அது என்னப்பா லெட்டர்? என் தங்கச்சி கடிதம் எழுதியிருக்கா. மை சிஸ்டர் she has written a letter, அவள் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறாள். இருக்கதானே செய்து. போன மாதம் என் தங்கச்சி ஒரு கடிதம் எழுதி இருந்தாள். had, she had written, அவள் எழுதி இருந்தாள். last month she had written a letter last month, அவள் போன மாதம் ஒரு கடிதம் எழுதி இருந்தாள். அடுத்த மாதம் அவள் ஒரு கடிதம் எழுதி இருப்பாள். she will have written a letter next month, அவள் அடுத்த மாதம் ஒரு கடிதம் எழுதி இருப்பாள். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? சொல்லலாம். அப்ப இது நீங்க பழையபடி அதை கேட்க கூடாது. பிரசன்ட் பர்ஃபெக்ட் எங்க பயன்படுத்தணும், பாஸ்ட் பர்ஃபெக்ட் எந்த இடத்துல பயன்படுத்தணும். இதே வந்து நம்மளுக்கு பள்ளிக்கூடத்துல சொல்லி 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 அதை வந்து just finished action should be used in present perfect, action which has completed long back should be used in past. இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். நான் போனேன். I went to Chennai last week. நான் போன வாரம் சென்னைக்கு போனேன். நான் பல முறை போயிருக்கிறேன். I have gone, I have been சொல்லணும். இந்த இடத்துல சும்மா
I have gone to Chennai several times. இந்த இடத்துல பீன்னு சொல்லணும். பீனும் கானும் ஒண்ணுதான். I have gone to Chennai several times. நான் சென்னைக்கு பல முறை போயிருக்கேன். நான் போன மாதம் சென்னைக்கு போயிருந்தேன். I had gone. நான் போய் இருந்தேன். அப்ப நீங்க என்ன சொல்லணுமோ அந்த சிஸ்டத்துல போட்டுறணும். இப்போ क्वेश्चन ஆன்சர் பாத்துருமா? ரைட். அப்ப பாஸ் இந்த had வச்சு எப்படி கேக்குறாங்க, எப்படி பதில் சொல்றாங்க பாருங்க. நீ எழுதி இருந்தாயா? நீ எழுதி இருந்தாயா? had you written? அதேதான். had you written? நீ எழுதி, இது பாருங்க, இது எழுதிதான், இது மாறவே செய்யாதுங்க. இப்படி ஈஸியான மீனிங் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா என்ன சார் இது முன்னே தெரிஞ்சா நாங்க படிச்சிருப்போமே. had you written? நீ எழுதி இருந்தாயா? ஆம், நான் எழுதி இருந்தேன். yes I had. yes I had written. ஆம், நான் எழுதி இருந்தேன். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் என்ன வேணாலும் போட்டுக்கிடுங்க. ஆம், நான் எழுதி இருந்தேன். I had, நான் இருந்தேன். இல்லை, நான் எழுதி இருந்ததில்லை. no I hadn't written. I hadn't written. இல்லை, நான் எழுதி இருந்ததில்லை. இதுல என்ன கஷ்டம்? நீ சென்று இருந்தாயா? had you gone? நீ போய் இருந்தாயா? had you gone to Singapore? had you gone to சென்று, போய், சென்று. நீ போன மாதம் சிங்கப்பூருக்கு போயிருந்தாயா? had you gone? நீ சென்று இருந்தாயா? had you gone to Singapore last month? நீ போன மாதம் சிங்கப்பூருக்கு சென்று இருந்தாயா? yes I had gone. இதுக்கு ஏன் நீங்க பயப்படுறீங்க? ஆம், நான் சென்று இருந்தேன். yes I had gone. no I hadn't gone. இல்லை, நான் சென்று இருந்ததில்லை. நான் சிங்கப்பூருக்கு சென்று இருந்ததில்லை, ஆனால் மும்பைக்கு சென்று இருந்தேன். I hadn't gone to Singapore but I had gone to Mumbai. சரிதானா? இது என்ன தகராறு? இதுல எந்த இடத்துல பயன்படுத்தணும் அந்த கேள்வி வேண்டாம். தமிழ்ல எப்படி யூஸ் பண்ண? have they gone? அவர்கள் சென்று இருந்தார்களா? had they gone? அவர்கள் சென்று இருந்தார்களா? ஆம், அவர்கள் சென்று இருந்தார்கள். yes they had gone. வேற ஒண்ணும் மாறாது பாருங்க. yes they had gone. no they hadn't gone. இல்லை, அவர்கள் சென்று இருந்ததில்லை. இது பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இந்த இடத்துல he she இட்டுக்கும். இதான் அவன் சென்று இருந்தானா? had he gone? yes he had gone. ஆம், அவன் சென்று இருந்தான். yes he had gone. no he hadn't gone. ஆம், அவன் சென்று இருந்தான். இல்லை, அவன் சென்று இருந்ததில்லை. என்ன ப்ராப்ளம் இதுல? சரி, அவன் கல்யாணத்துக்கு வந்து இருந்தானா? had he come to the marriage? கேக்குறீங்க, அவன் கல்யாணத்துக்கு வந்து இருந்தானா? had he come? அவன் வந்து இருந்தானா? yes he had come. ஆம், அவன் வந்து இருந்தான். no he hadn't come. இல்லை, அவன் வந்து இருந்ததில்லை. கேக்குறீங்க, ஆமா, கல்யாணத்துக்கு உங்க சித்தப்பா பையன் வந்திருந்தானா? had your cousin come? எல்லாருக்கும் கசின் தாங்க. had your cousin come? உங்க கசின் வந்திருந்தானா? yes my cousin had come. ஆம், என்னுடைய கசின் வந்திருந்தான். இல்லை, என்னுடைய கசின் வந்திருந்ததில்லை. என்னுடைய கசின் வந்திருந்ததில்லை. என்ன கஷ்டம்? அவள் வந்திருந்தாளா? அதேதான். had she come? yes she had come. அவள் வந்திருந்தாளா? அவள் பார்ட்டிக்கு வந்திருந்தாளா? had she come to the party? அவள் ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாளா? had she come to the function? பலபடி என்ன டென்ஸ், எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்னு யோசிக்க வேண்டியது அவசியமே இல்லை. அவ வந்திருக்காளா? has she come? அவள் வந்திருந்தாளா? had she come? yes she had come. ஆம், அவள் வந்திருந்தாள். yes she had come to the party. ஆம், அவள் பார்ட்டிக்கு வந்திருந்தாள். no she hadn't come to the party. இல்லை, அவள் பார்ட்டிக்கு வந்திருந்ததில்லை. நேத்து ஆட்டோ வந்திருந்ததா? had the auto, ஆட்டோ ரிக்ஷா தான் ஆட்டோன்னு ஷார்ட்டா சொல்றோம். had the auto come yesterday? நேத்து ஆட்டோ வந்திருந்ததா? yes the auto had come yesterday. no the auto, AUTO, no the auto hadn't come yesterday. நேத்து ஆட்டோ வந்திருந்தாப்பா? yes the auto had come. 9 மணிக்கு வந்திருந்தது. yes the auto had come at 9 o'clock. no the auto hadn't come at 9 o'clock. ஆட்டோ 9 மணிக்கு வந்து இருந்ததில்லை. பலபடி சொல்றேன். இன்வேரியபிளி இந்த क्वेश्चனை விட்டுருங்க. பாஸ்ட் டென்ஸா?
present tense present perfect past perfect அப்ப past perfect னா went போடலாமா? இது வேண்டாம். வந்தான் came, வந்திருக்கான் has come, வந்திருந்தான் had come சொல்லலாம் இல்லையா? வெரி சிம்பிள். இப்போ क्वेश्चन. அப்போ அடுத்தது பாருங்க. நீ சொல்லி இருந்தியா? had you told. எந்த told இது? மூணாவது tell, told. நீ சொல்லி இருந்தாயா? had you told this matter to the manager? extra fitting. நீ இந்த விஷயத்தை மேலாளரிடம் சொல்லி இருந்தாயா? நீ இந்த விஷயத்தை மேனேஜரிடம் சொல்லி இருந்தாயா? had you told this matter to the manager? ஆம், நான் இந்த விஷயத்தை மேனேஜரிடம் சொல்லி இருந்தேன். yes, I had told. இது மூணாவது toldங்க. third column. yes, I had told this matter to the manager. this matter to the manager. N-A-G-E-R. yes, I had told this matter to the manager. இல்லை, நான் இந்த விஷயத்தை மேனேஜரிடம் சொல்லி இருந்ததில்லை. no, I hadn't told this matter to the manager. no, I hadn't told this matter to the manager. yes, I had told this matter to the manager. ஆம், நான் இந்த விஷயத்தை மேனேஜரிடம் சொல்லி இருந்தேன். இல்லையே, நான் இந்த விஷயத்தை மேனேஜரிடம் சொல்லி இருந்ததில்லை. அப்ப என்ன வேண்டாலும், இப்ப நீ வந்திருந்தியா? ஆமா, கல்யாணத்துக்கு எல்லாம் வந்தாங்களே, நீ வந்திருந்தியா? போன மாசம் நான் உன்னை பார்க்கலையே கேக்குறீங்க உங்க ஃப்ரெண்ட் கிட்ட. நீ வந்திருந்தியாப்பா? had you come? பழையபடி சொல்றேன். மூணாவது கம். had you come to the marriage? had you come to the marriage? நீ கல்யாணத்துக்கு வந்து, கம் கேம் கம், மூணாவது வந்து இருந்தாயா? had you come to the marriage? yes, I had come. நான் வந்திருந்தேன். I had, நான் இருந்தேன். பாருங்க, இதுக்கு இருந்தேன். இது புரிஞ்சுட்டா? I had come, நான் வந்து இருந்தேன். இந்த கம் தான் வந்து தானே, நான் வந்து இருந்தேன். yes, I had come. no, I hadn't come. yes வேணா போட்டுக்கிடுங்களேன். yes, I had come. no, I hadn't come. இல்லை, நான் வந்து இருந்ததில்லை. I hadn't come to the marriage. இல்லை, நான் கல்யாணத்துக்கு வந்து இருந்ததில்லை. நீ கல்யாணத்துக்கு வந்தியா? அந்த question. did you come? நீ வந்தியா? yes, I came. அந்த tense மாறிடுது. தமிழ்ல நீ வந்தியா? did you come? நீ வந்து இருந்தியா? had you come? நீ வந்து இருக்கிறாயா? have you come? சொல்லமா? அப்போ இந்த question எப்படியோ அதே மாதிரி சொல்லணும். இப்ப பாருங்கன்னா, இப்போ present perfect, past perfect, future perfect, இந்த மூணுலயும் ஒரு சம்மப் பண்ணி சொல்றேன், பார்த்துக்கிடுங்க. நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேன். I have written a letter. நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கவில்லை. I haven't written a letter. நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேனா? have I written a letter? நான் உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்கிறேன். have you written a letter? நீ ஒரு கடிதம் எழுதி இருக்கிறாயா? நீங்க பதில் சொல்றீங்க. yes, I have written a letter. நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேன். இல்லை, நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கவில்லை. no, I haven't written a letter. உன்னுடைய தம்பி ஒரு கடிதம் எழுதி இருக்கிறானா? has your brother. he வந்ததுனால has your brother written a letter? உன்னுடைய தம்பி ஒரு கடிதம் எழுதி இருக்கிறானா? உன்னுடைய தம்பி சென்னைக்கு சென்று இருக்கிறானா? has your brother gone to Chennai? ஆம், என்னுடைய தம்பி, yes, my brother, எங்க brother has gone to Chennai. என்னுடைய தம்பி சென்னைக்கு சென்று இருக்கிறான். இல்லை, என்னுடைய தம்பி சென்னைக்கு சென்று இருக்கவில்லை. no, my brother hasn't gone to Chennai. உங்க வேன் மதுரைக்கு போயிருக்கா? has your van gone? go, went, gone, சென்று. has your van gone to Madurai? ஆம், எங்க வேன் மதுரைக்கு சென்று இருக்கிறது. yes, our van has gone to Madurai. ஆம், எங்க வேன் மதுரைக்கு சென்று இருக்கிறது. இல்லை, எங்க வேன் மதுரைக்கு சென்று இருக்கவில்லை, அது திருவனந்தபுரத்துக்கு சென்று இருக்கிறது. no, our van hasn't gone to Madurai, but it has gone to திருவனந்தபுரம். அது திருவனந்தபுரத்துக்கு போயிருக்கிறது. அவர்கள் வந்து இருக்கிறார்களா?
have they come to நாகர்கோவில்? அவர்கள் நாகர்கோவிலுக்கு வந்து இருக்கிறார்களா? have they come to நாகர்கோவில்? ஆம், அவர்கள் நாகர்கோவிலுக்கு வந்து இருக்கிறார்கள். yes, they have come to நாகர்கோவில். இல்லை, அவர்கள் நாகர்கோவிலுக்கு வந்திருக்கவில்லை. no, they haven't come to நாகர்கோவில். இது ஒரு செட்டு. நீ போன வாரம் மதுரைக்கு சென்று இருந்தாயா? அப்ப எது சென்று? go, went, gone. had you gone to மதுரை last month? நீ போன மாதம் மதுரைக்கு சென்று இருந்தாயா? had you gone to மதுரை last week? yes, I had gone to மதுரை last week. ஆம், நான் போன வாரம் மதுரைக்கு சென்றிருந்தேன். இல்லை, நான் போன வாரம் மதுரைக்கு சென்றிருந்ததில்லை. no, I hadn't gone to மதுரை last week. அடுத்தால, உன்னுடைய ஆசிரியர் போன மாதம் சென்னைக்கு வந்திருந்தாரா? had your teacher come to மதுரை, come to சென்னை last month? உன்னுடைய ஆசிரியர் போன மாதம் சென்னைக்கு வந்து இருந்தாரா? had your teacher come to Chennai last month? yes, my teacher had come to Chennai last month. no, my teacher hadn't come to Chennai last month. அவர்கள் போன மாதம் இங்கே வந்திருந்தார்களா? had they come here last month? ஆம், அவர்கள் போன மாதம் இங்கே வந்திருந்தார்கள். yes, they had come here last month. no, they hadn't come here last month. future perfect. நாளை இந்நேரம் அவர்கள் இங்கே வந்து இருப்பார்களா? will they have come here tomorrow? அது ரொம்ப குறைவு. future perfect. yes, they will have come here tomorrow. no, they won't have come here tomorrow. நீ அடுத்த மாதம் டெல்லிக்கு சென்று இருப்பாயா? will you have gone to Delhi next month? ஆம், நான் அடுத்த மாதம் டெல்லிக்கு சென்று இருப்பேன். yes, I will have gone to Delhi next month. இல்லை, நான் அடுத்த மாதம் டெல்லிக்கு சென்று இருக்க மாட்டேன். no, I won't have gone to Delhi next month. இப்போ perfect tense, past tense, present perfect, past perfect, future perfect எந்த இடத்தில் எதை பயன்படுத்த வேண்டும் என்று கேள்வி கேட்காமல் அந்த நீங்க தமிழ்ல என்ன சொல்றீங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட் ஆங்கிலத்தில் கண்டுபிடிச்சு சொல்லிட்டீங்களா, உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் போயிடும். பலபடி கேட்பாங்க, சார் அவன் வந்தான், அவன் வந்திருக்கான், அவன் வந்திருந்தான், இது என்ன டென்ஸ்? பாஸ்ட் டென்ஸ். அவன் வந்தான், ஹி கேம் சொன்னா போதாதா? அப்படி கேட்காதீங்க. ஓகே, எல்லாம் புகழும் இறைவனுக்கே.